ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வெஜ் மயோ சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெஜ் மயோ சாண்ட்விச் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பாதி தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு பாதி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பாதி குடமிளகாய் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன், இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் சேர்த்துக்கிறேன். மைனஸ் சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போது இது கூட காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம பிரெட் சாண்ட்விச் பண்ணிக்கலாங்க. சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஒரு பிரெட் ஸ்லைஸ் மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸும் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா வெஜிடபிள் ஸ்டஃபிங், இதை எடுத்து இப்போ ப்ரெட்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க, நல்லா நிறையவே வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இது போல் ப்ரெட்டில் ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டில் நம்ம டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரெட் சாண்ட்விச்சை இப்படியே கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நான் டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். டோஸ்ட் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரெட் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ 2 சைடும் நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்த சைடு நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இன்னொரு சைடும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லாவே டோஸ்ட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலர் வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மேலே கரண்டி வச்சு இது போல் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ப்ரெஸ் கொடுத்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு இது நல்லா வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.